வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு தெரியுதா? இதோருக்கு பாருங்கள், நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் கேரட்டை துருவி வச்சுருக்கேன், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம். இதுதான் வந்து டேஸ்ட் மேக்கர். இதை தவிர நம்ம இன்றைக்கி முக்கியமாக மிளகாய் சேர்க்கலை, பச்சை மிளகாவும் சேர்க்கலை, காஞ்ச மிளகாவும் சேர்க்கலை, மிளகாய் தூளும் சேர்க்கலை. அதுக்கப்புறம் இதோருக்கு பாருங்கள் இட்லி மாவு. இதை வந்து நம்ம வச்சு இன்றைக்கி ஒரு அட்டகாசமான கேரட் தோசை செய்யலாம். சரிங்களா? வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இந்த டீப்பான இருக்கிற பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கிளறும் போது வெளியில் வந்து இதுவாகாது, ஸ்பில் ஆகாது. சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துட்டேன். அதுக்கடுத்து எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டையும் சேர்த்துட்டேன். ஃபுல்லி லோடட் வித் கேரட். இது நீங்கள் ஒரு அடை சாப்பிட்டீங்க, ஒரு தோசை சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடும். சரிங்களா? இது ரெண்டு மூணுலாம் நீங்களே நினச்சாலும் இதை சாப்பிட முடியாது. ஏன்னா நான் நீங்கள் ஊற்றும் போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த மிளகு சீரகம் ரெண்டுத்தையுமே வந்து நான் இடித்து இப்போ இதை பவுடராக சேர்க்க போகிறேன். இதை வந்து டைரெக்டாக சேர்க்க போகிறதில்ல, பவுடராக தான் சேர்க்குறேன். சரிங்களா? கேரட் தோசையில் சேர்க்குறதுக்கு இந்த மிளகு ஜீரகம் ரெண்டுத்தையுமே இடிச்சிக்கிறேன். இதை நான் இன்றைக்கி வறுக்க கூட இல்லை, அப்படியே பச்சையாக தான் இடிச்சிக்கிறேன். அரோமா வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? சூப்பராக இருக்கும். இதை இடித்து பவுடராக்கி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இடித்து வச்சுருக்கேன் இந்த மிளகு ஜீரகத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு தோசை சுட வேண்டியதுதான் பாக்கி. ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேரட் தோசைக்கு நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து இது நல்லா தயாராகிடும். நான் வந்து இதை கரண்டியில் கலக்காமல் கையில் தான் பிசைஞ்சிருக்கேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேரட்டோட சாறு, அந்த வெங்காயத்தோட சாறு, கொத்தமல்லியோட சாறு, இஞ்சி, அந்த இது இருக்கு இல்லையா, மிளகு சீரகம், அதோட அந்த வாசனை எல்லாமே வந்து அந்த மாவில் அப்போ தான் இறங்கும். ஸோ இறங்குச்சுன்னா அந்த என்ன சொல்கிறது, ஃபுல்லி லோடட் அந்த கேரட் தோசை ரெடியாக வரும்போது நமக்கு வெறுமனை இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, வெறுமனை இந்த தோசையை சாப்பிட்லாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேரட் தோசையை நார்மல் தோசை மாதிரி மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாகவே ஊற்றிக்கலாம். சரிங்களா? ரொம்ப இது பண்ணிங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த போட்ட ஆனியன் எல்லாமே வந்து நல்லா வெந்துடும். இது வந்து நான் இன்றைக்கி வதக்காமல் தான் செஞ்சுருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட்டை வந்து நம்ம கேரட் வெங்காயத்தையும் வதக்காமல் நம்ம இந்த மாவில் கலந்ததால் இதை க்ளோஸ் பண்ணி தான் நீங்கள் வேக வைக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து கேரட்டும் அந்த ஆவியிலே வெந்துடும். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேரட் தோசையை நான் திருப்ப போகிறேன். அவ்வளோதான். எவ்வளோ செவந்து இருக்குது பாருங்கள். நமக்கு இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த குளுட்டோன், ரெட்டினால் எல்லாமே இந்த கேரட் பிடிக்காதவங்களாம் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தா நல்லா சாப்பிட்லாம். நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் இருக்குது. அதனால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தோசைக்கு வந்து சைட் டிஷ் நான் சொன்ன மாதிரி சைட் டிஷ் தேவைப்படாது. இதை நாங்கள்லாம் வெறுமனையே சாப்பிட்ருவோம். சரிங்களா? இதுக்குன்னு தனியாக ஒரு சைட் டிஷ் யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம தேவையான அளவு காய்கறி இதில் நம்ம சேர்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு மாசாக நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய், டேக் கேர்.